இருப்புமையா இருப்புமையா வாழ்நாளும் உம்மோடுதான் அரிதானும் வாழ்நாளும் உம்மோடுதான் வாழ்நாளும் உம்மோடுதான் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மகிமைக்கு பிதாவே ஆராதிக்கிறோம் இயேசுவே
ராஜாக்களாம் லேவியராக உமக்கென்று ராஜாக்களாம் லேவியராக உமக்கென்று பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே
நிலவுக்குள்ளே தாழ்மையிலிருந்து தயவா நிலவுக்குள்ளே கலங்காத கரம் பற்றி கலங்காத என்று மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி குற்றங்கள் நீ மனது கொண்டால் நிலனிக்க முடியாதையா மன்னிப்பு தருபவரே உம்மை நான் தேடுகிறேன் மன்னிப்பு தருபவரே உம்மை நான் உதவி செய்யும்
நாமத்துக்கு நிராகரம். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே,
இசையா நீராடும் இசையா வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம் உம் வல்லமை என்னை நிறைந்தே நீராடும் இசையா வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை we welcome you this hour. In the way leng matil ni rabhanga rabu shere vestor otara kamanante rekiraba rubana bashara ramakana bora karaba shara karakara tira turabana mante rekirabu saranantara karakara aviyanavare நீதி வலது கரத்தோடு தாழ்ச்சி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள நாம் எல்லோருமே ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமே. லெட்ஸ் ப்ரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீங்க தொடுங்க. we want God's touch, God's favor. ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, தயவு ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை தொடுங்க. எம்டி ஹேண்டோட வான ஆண்டவரே, வெறுங்கையோட வான தகப்பனே, தேவனுடைய கர்த்தருடைய தூய்மைக்காக பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும் தகப்பனே, ஆண்டவரே மறுபடியாக உடைய சமூகத்தில் ஆண்டவரை நிலைநாட்டப்படும்படியாக நீங்கள் தந்த மகத்துள்ள கிருத்தியத்துக்காக உங்களுக்கு கொடான கூடி நன்றி ராஜா. Call upon the name of the God, you will be saved. கர்த்தருடைய நாமத்தை அழைங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி வசனம் சொல்லுது. தேவ ஜனமே, call God, call God, call him, call him, call him. தேடுங்க, கூப்பிடுங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. persistence, persistence, விடாமுயற்சியா கர்த்தரை தேடுங்க, விடாமுயற்சியா, 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 விடாமுயற்சியா. ராபா ரேபே ரூபா ஷரர மாஸ்தர நாத்தேரே ராபா காபா மீட்டர கூ ரபான் தேரே உதர மாஸ்தர நாத்தேரே ஹகரனி ஹந்தரபு ஷெரே பெஸ்துர நாந்தரபு ரபம்மன ரியாதர மாந்தரபு. கடமைக்காக ஜெபிக்காதீங்க தேவ ஜனமே, உறவுக்காக ஜெபிங்க, உறவுக்காக ஜெபிங்க. வித்தியாசம் இருக்குதுங்க. கடமை என்றது யாரோ ஒருத்தர் கட்டாயப்படுத்துகிறது, உறவு என்றது உங்களை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது தேவ ஜனமே. When you call, God will respond. When you pray, God will listen to your cry. Rapa lebe rudara masharere mastara nantaraba ribe karamandarabu shakaramandıraba. வேறுபிரிக்கப்பட்ட ஜனங்களாக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். God is calling you, is calling you, is calling you. விடாதீங்க, 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 விடாதீங்க. ரூபா ராபா ஷேரே மாஸ்தர நாந்தரபே லதூதர மாந்தரபா. சபையே ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் சொல்கிறது, நீங்கள் யாவரும் அந்நிய பாஷையில பேசணும் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். பேசுங்க. ஆண்டவரிடத்துல உறவாடுகிறதுல நீங்க ஏன் தயங்க வேண்டும்? ஆண்டவரிடத்துல பேசுறதுக்கு நீங்கள் ஏன் இன்னொருத்தவங்களை ஊக்க வைக்க வேண்டும்? You are talking to your God. உன்னுடைய தேவனிடத்துல நீ பேசுகிற, உன்னுடைய ராஜாவிடத்துல நீ உறவாடி கொண்டு இருக்கிற. You need to have an encounter with God. Rabba kamanastere me nanondurubu magatara mantere be ragastara nantere kibalantere be nanontarabalaga. Fire,
fire, fire, fire, fire, fire, fire, fire. அக்கினினால நீங்கள் நிரப்பப்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். தேவ ஜனங்களே, உங்களுடைய சத்தம் வானத்துக்கு எட்டணும். தேவ ஜனமே, நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிற கூட்டம் அல்ல, ராஜாதி ராஜனை பிரியப்படுத்துகிற கூட்டம். மனுஷனை பிரியப்படுத்தும் போது நாம் மௌனமா இருப்பேன், ராஜாவை பிரியப்படுத்தும் போது நாம் மௌனமா இருக்க சாத்தியமே கிடையாது. ஏன் யூத ராஜ சிங்கம் ஆண்டவர், அவர் தாமே இறங்கி வருகிறார், எக்காலத்தின் சத்தத்தோடு இறங்கி வருகிறார், தேவ தூதருடைய சத்தத்தோடு இறங்கி வருகிறார், பலத்தின் காட்டாக இறங்கி வருகிறார், அக்கினிமயமாக இறங்கி வருகிறார், அக்கினிமயமாக இறங்கி வருகிறார். இந்த வேளை நீங்க இறங்கி வரும்படியா நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, ராஜாதி ராஜனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் நினைத்து வைத்ததுக்காக ஆண்டவரை விடான கொடி நன்றி ராஜா. அப்போடைய நீதி கருத்துக்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொண்டுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறுபடியாக இந்த மாலையில் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் சில நாட்களாக மோசேயை குறித்து நாம் ஒரு அத்தியாயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீ நிற்கிற பூமி என்னவா இருக்குதுங்க? பரிசுத்தமாக இருக்கிறது. உன்னுடைய பாத ரட்சைகளை என்ன பண்ணுங்க? கழட்டி போடுன்னு சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோ ஒண்ணு முட்செடி, அடுத்தது அக்னி சுவாலை, மூன்றாவது சத்தம். என்னங்க? ஒன்று முட்செடி, அடுத்தது என்னங்க? அக்னி, மூன்றாவது கர்த்தருடைய சத்தம். சில வாரத்துக்கு முன்பாக நான் சொன்னேன், கர்த்தர் தாமே ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் பேச வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. God speaks through word. ஆண்டவர் தாமே தம்முடைய வார்த்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க? பைபிள் ரீடிங் பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தை கொண்டு ஒரு இடத்துல பேசுவாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்ததாக God கனவோட தரிசனங்களோட ஆண்டவர் இடத்துல பேசுவாருன்னு சொல்லி அடுத்தது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மூன்றாவதாக தேவனாகி கர்த்தர் ஊழியக்காரர்களோட இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? பேசுவார். விசுவாசிக்கிறவங்க மூணு விதமான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒண்ணு பரிசுத்த வேதத்திலிருந்து, அடுத்தது என்னதுங்க? கனவு, தரிசனம், இந்த மாதிரி ஒரு காட்சியிலே ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருப்பாரு. மூன்றாவது ஆண்டவர் தாமே தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்து, நான் என்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி இருக்கிறேன், அவர்கள் உங்கள் நடுவில் என்னதுங்க? மகத்தான காரியங்களை என்னங்க செய்வார்கள், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத் தருவார். நல்ல போதகரே என்ற வார்த்தையை பார்க்க போகும்போது ஆண்டவர் தாமே தம்முடைய ஜனங்களுக்கு ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார். சோ என்னுடைய சபையின் அங்கத்தை தான் நான் சீர்திருத்த முடியும், தவிர்த்து மற்ற தெருவில் இருக்கிறவர்களை நான் திருத்த எனக்கு முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இந்த மேஜை இந்த மந்தையுடைய ஆடுகளாக இருந்தால் அவரிடத்தில் பேச உறவாட எனக்கு முழுமையான அதிகாரம் ஒன்று இருக்குது. ஆனா இன்னொரு தோட்டத்துல போயிட்டு நான் சொல்ல முடியாது, என்னங்க இந்த தோட்டத்துல நீங்க இந்த மாதிரி தோண்டுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தோட்டத்துடைய எஜமானன் யாரும் இல்லைங்க, நாம் அல்ல. நாம் வெறும் பார்வையாளர்களாக மட்டும்தான் இருப்போம். ஆனா சிறு மந்தையாக நாம் இருந்தாலும் கூட நமக்கு ஆண்டவர் என்ன தருகிறாங்க? வார்த்தை தருகிறார். இந்த மந்தைக்கு எஜமானன் கர்த்தராக இருக்கிறார். அதுல ஏதோ ஒரு பணிவிடக்காரனாக நாம் தேவனுடைய சமூகத்துல வேலைக்காரனாக ஊழியக்காரர்களாக நாம் வேலை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை நிமித்து வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்துக்கு ஒரு வித்தியாசமான தேவ மனுஷர்களை ஆண்டவர் கொண்டு வருவார். வித்தியாசமாக என்ன செய்வாருங்க? ஆண்டவர் அந்த மனுஷர்களை கொண்டு போவார். சோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு மூத்த ஊழியக்காரர் இருந்தார், அவர் நம்மை நடத்தினார். அவங்க ஆரம்பிக்கும் போது பப்ளிக் பார்க்ல என்னதுங்க, வீட்டு அரங்குகளை, இந்த மாதிரிதான் ஆரம்ப நாட்களுடைய ஊழியர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா என்ன ஒரு டெக்னாலஜி, என்ன ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பாருங்க. என்னுடைய படத்தை நானே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கிறோம், யாரு லைவ்ல ஓடிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குது. ஒரு பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா முழுசா நீங்க அதுதான் நீங்க பார்க்க முடியும். அதுதான் நீங்க இப்போ பாருங்க, என் படத்தை நானே பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடக்கல. அடுத்த பகுதியை வந்துட்டு ஸ்பிளிட் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து மெசேஜ்களை எடுத்து என்ன பண்றாங்க? ஒரு காலத்துல புக்கு பேனாங்களை வைத்து எழுதி கொண்டிருந்த காலத்தை போயிட்டு இப்ப நோட்ஸுங்க, என்னதுங்க, ஃபுட் நோட்ஸுங்க இவையெல்லாம் எழுதி அது பக்கத்துல போட்டு என்னதுங்க அசம்பிள் பண்ணி வேணும்ன்றது வைத்துக் கொள்ளுது, வேணான்றதை எடுத்து போட. இன்னைக்கு ஜெனரேஷன் எப்படி என்னங்க ஆயிருக்குது. பட் என்னதான் டெக்னாலஜி நமக்கு குரோ ஆயிருந்தாலும் கூட பரிசுத்தம் என்ற ஒரு டெக்னாலஜி நீங்க தான் தேடணும், தவிர்த்து இது ஏதோ ஒரு கடையிலும் ஏதோ ஒரு இடத்திலும் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது.
என்னங்க? பரிசுத்தத்துக்காக நம்ம என்ன பண்ணுங்க? நாடுங்க. பரிசுத்தம் மிக மிக ஒரு மனுஷனுக்கு அவசியம். ஆண்டவருடைய பாதரட்சைகளை கழற்ற தெரிந்த அவருக்கு உன்னை நீக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். பாதரட்சையை கழற்ற சொன்ன தேவனுக்கு உன்னையும் ஆண்டோடைய ப்ராஜெக்ட்ல இருந்து நீக்கவும் செய்ய தெரியும். அதே தேவனுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல அவருடைய திட்டத்துல உன்னை கொண்டு வரவும் தெரியும். ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். என்னங்க ஏதாவது புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சுச்சிங்க? ஆண்டவர்களை சேர்த்து கொள்ளவும் தெரியும், ஆண்டவர்களை என்ன பண்ணுவாங்க? எடுக்கவும் தெரியும். காடுடைய சாய்ஸ் எடுக்கிறது அல்ல, காடுடைய சாய்ஸ் என்னங்க? உங்களை சேர்த்து கொள்வது. எனக்கு நேற்று தினம் ஒரு வசனத்தை வாசிக்கவும் நான் பூரித்து போனேன். இன்னைக்கு அந்த வசனத்தோட தான் என்னுடைய பிரசனத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Deuteronomy chapter 16 verses 16ல இருந்து வசனத்தை வாசிக்க கேட்போங்க. 16 எடுத்துக்கொண்டுங்க, சத்தமாக வாசிக்கபடியா கேட்டுக்கொள்ளுங்க. வருஷத்தின் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் 3 தரமா 3வது மாதமா? 3 தரம். ஓகே. வாரங்களின் பண்டிகைகளிலும் பாருங்க, வருஷத்துல 3 தரம், வாரத்தின் பண்டிகையில, கூடாரத்தின் பண்டிகையில உன் ஆண் மக்கள் எல்லாரும், உன்னுடைய ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெறுங்கையோட வராமல். என்னங்களா? வெறுங்கையோட என்ன பண்ணக்கூடாதா? இந்த வசனம் எனக்கு பேசுச்சு, உங்களுக்கு பேசுதா எனக்கு தெரியல. உங்களுக்கு பேசுதா? ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது வெறுங்கையோட வராமல். இப்போ உங்களை கேட்கிறேன், எத்தனை பேர் வெறுங்கையோட வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்துல எப்படி வரக்கூடாதா? கையை வீசிட்டு ஏதோ பிக்னிக் போறோம் பாருங்க, அப்படி வரக்கூடாது. அப்ப ஆண்டவர் ஏதோ உங்க வீடு என்ன பண்றாருங்க? எதிர்பார்க்கிறார். ஏன்னா அது பணம் எதிர்பார்க்கிறாரா? சூட்கேஸ்ல ஃபுல்லா பணம் ரொப்பிட்டு வீட்டுல இருக்கிற கோல்டு எல்லாம் எடுத்து வந்து சர்ச்ல போகணும், அதை எதிர்பார்க்கிறாரா? என்ன எதிர்பார்க்கிறாருங்க? என்னங்க? ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தோட, ஆசீர்வாதத்தக்கதாக அவன் தன் தகுதிக்கு ஏற்றபடியே காணிக்கையை கொண்டு வான்னு சொல்கிறார். என்ன கொண்டு வரணுமா? காணிக்கையை கொண்டு வாங்க. விசுவாசிக்கிறவன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இது பணத்தை பத்தி குறிக்கிறதா? எதை பத்தி குறிக்கிறது? கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மனுஷன் என்னைக்குமே விருசோடியா வரக்கூடாது. என்னைக்குமே ஆனாலும் சரி, ஏதாகிலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. நிறைய பேர் இது பணத்துக்குரியமாக எடுத்துக்கொள்வாங்க. உன் பணம் யாருக்கு வேணும்? நீயே வைத்துக்கொள். நீயே அவசியம் இல்லைன்னு சொல்லும் போது, நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன், உள்ள இருக்கிறவரையும் பாதரட்சத்தை கழட்டி வெளியே கொண்டு போய் சேர்க்க தெரிஞ்ச தேவனுக்கு நம்மள எடுத்து போய் வெளியே சேர்க்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் வேலை? This church or you and I don't run with money. பணத்தினால ஸ்தாபித்த ஒரு சபை இது அல்ல. நீங்க பார்த்திருக்கிற ஆசாமிகள் நிறைய ஜனங்கள் இருக்கலாம், அதை உன்னோட வைத்துக்கொள். அது உனக்கு தேவைப்படும், உன்னோட பிசினஸுக்கு தேவைப்படும், உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும், வீட்டுக்கு வாடகைக்கு தேவைப்படும், உன் குடும்பத்துக்கு தேவைப்படும், உன் பிள்ளைங்களுக்கு தேவைப்படும். அதை வைத்துக்கொள். இதை காட்டிலும் கர்த்தரானவர் பிரம்மாண்ட விஷயத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஒருவேளை உன்னை ஆசீர்வதித்து இருந்தா நீ வெறும் கையோட வரமாட்டே. இயேசுவின் நாமத்தினால அவன் அவனுடைய தகுதிக்கு தக்கதாக தேவனுக்கு முன்பாக அவரை தொழுது கொள்ளும்படியாக, பணிவிட செய்யும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக, வணங்கும்படியாக, போற்றும்படியாக, துதிக்கும்படியாக நீ விருசோடியாக தேவனுடைய சமூகத்தில் வரமாட்ட. You will offer something greater. விசுவாசிக்கிறவங்க, பணத்தை காட்டிலும் நிறைய விஷயம் சபையில முக்கியமாக இருக்குது. அதுல ஒரு கிராதம் பரிசுத்தம். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறீங்களா? பணத்தை காட்ட என்ன இருக்குதுங்க சர்ச்ல? ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. அற்புதம், அடையாளம், இவைகளெல்லாம் பணம் கொடுத்து என்ன பண்ண முடியாது.
உங்களுக்கு ஒரு ₹1,00,00,000 கொடுக்கிற, தண்ணியை திராட்சை ரசமா மாத்தி குடிப்பீங்களா? இன்னைக்கு ஜனங்கிட்ட ₹1,00,00,000 இருக்குதா? இருக்குது. வீடு வாசல் எல்லாம் சேர்த்தா ₹1,00,00,000 வருமா? இருக்குது. அதை வித்தும் பணமாக்கி எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் கூட தண்ணியை என்ன பண்ண முடியாது. திராட்சை ரசமா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, இவ்வளவு தண்ணியை நீங்க தான் மாத்தி கொடுங்க, என்ன மாத்தி கொடுங்க, செய்ய முடியுமான்னு கேக்குறேன். பணத்தினால் தேவன் அல்ல, குணத்தினால் மட்டும் நான் தேவன். ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்த கைகளை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா பாருங்க. பணத்தினால் தேவன் அல்ல, குணத்தினால் மட்டும்தான் இந்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் அவனுக்கு மறுபடி சொல்கிற பரிசுத்தத்தை நாடுங்க. When God is expecting something from you, He is expecting holiness from you. பரிசுத்தம் எல்லாருக்கும் வராது. பரிசுத்தத்துக்காக நீ வேலை செய்யணும். ஸ்பிரிச்சுவலிசம் எப்ப வேணாலும் வரலாம், ஆனா கேரக்டர் பில்ட் ஆகாது. கேரக்டர்ன்ற வார்த்தை அடுத்த வார்த்தை என்னது? தூய்மை, பியூர். அதுதான் கேரக்டருக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு இந்த பூமியில. தூய்மைக்கு எப்பொழுதும் என்ன இருக்குதுங்க? மதிப்பு இருக்குதுங்க. ஸ்பிரிச்சுவலிசம் யார் வேணாலும் செய்யலாங்க. இந்த இரவு கூட உங்களுக்கு பக்தி வந்துடும். இன்னைக்கு நைட் நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பக்தி வரும். ஆனா இந்த நைட்டே உங்களுக்கு கேரக்டர் வரன்னு சொன்னா ஒரு ஆயுசு நாட்கள் முழுமையா தேவைப்படும். என்னங்க ஒரு தலைமுறை சொல்லும், அவங்களா ஐயோ ரொம்ப மோசமானவங்க. அந்த மோசமானவங்களை நல்லவங்க சொல்றதுக்கு 2 ஆயுசு நாட்கள் தேவைப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்லவங்கன்றதுக்கு எத்தனை வேணுங்க? 10 வருஷமா 20 வருஷமா எத்தனை வருஷங்க? ஒரு ஆயுசு நாட்கள் முழுமையா தேவைப்படுமா? அவருடைய மேல போடப்பட்டிருக்கிற கரையத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. God is expecting holiness, பரிசுத்தம். சபையில இன்னைக்கு மிஸ் ஆகிற விஷயம் சொல்லுங்க. என்டர்டைன்மெண்ட் இருக்குது, எல்லா தரமான காரியங்கள் உண்டு, ஆனா பரிசுத்தத்தை நம்மது கஷ்டம். விசுவாசிக்கிறவங்க உங்களுக்கு இஷ்டம் இருக்கும், நீ பரிசுத்தம் நீ கழட்டி போட்டா அப்படி அல்ல. இல்ல 2வது வாரத்துல ராபோஷனத்துக்கு வெள்ளை துணி போட்டு வர பாருங்க, அன்னைக்கு மாத்திரம் தான் பரிசுத்தம். ஐயோ கிட்ட வராதீங்க, அழுக்காட போது ட்ரெஸ் நாங்க சர்ச்சுக்கு போனோம், அப்படி இல்ல பரிசுத்தம். பரிசுத்தம்ன்றது என்னங்க? உனக்குள்ள இருக்கிற ஒரு பொருள், அதை ஆண்டவருக்கு முன்பாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்துட்டியா? யாரு வேணாலும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்த முடியும். ஆனா இருக்கிற யார் வேணாலும் ஒருத்தர் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமா ஜீவிக்கிறீங்க. மனசை தொட்டு சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க, நான் பரிசுத்தமா ஆண்டவருக்காக வாழ்கிறேன். எனக்குள்ள எந்த கெட்ட பேச்சு கிடையாது, கெட்ட ஆலோசனை கிடையாது, நான் யாருக்கு கெடுதலை நான் பார்த்ததே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச் தானே, நான் உலகத்தை பார்த்து கேட்கல, சபை தானே பார்த்து கேட்கிறேன். சொல்லுங்க, உலகத்தை பார்த்து கேட்டு ஆமா நாங்க இப்பதான் சண்டை போட்டு வந்தங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சபை தேவ ஜனங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப சபை எங்க போனோம்? The lost glory may be found. இழந்து போன மகிமையை மறுபடியாக சபையாக நீங்களும் நானும் கொண்டு வர வேண்டியது என்னவா இருக்குதுங்க? அவசியமாக இருக்குது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், மக உன் பாதரட்சியை கழுவிட்டு, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடையா என்னங்க, உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி ஆண்டவருக்கு முன்பாக தடையாக காணப்படும். ஏனென்றால் நீ நிக்கிற பூமி என்னவா இருக்குதுங்க? பரிசுத்தமாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நிக்கிற பூமி ஏன்னா பைபிள்ல வாசிக்க கேட்கிற 1 பேதுரு 1:15-16 உன்னை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். உன்னை அழைத்தவர் என்னவா இருக்கிறாங்க? He who called you is holy. உன்னை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, தேவனை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர் யாராக இருக்க முடியும்? அவரை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது வசனம் சொல்றது. There is nobody holy like God. கடவுளை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. வேதம் மறுபடியாக ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23 ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23 நமக்கு ஞாபகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை நான் பாத்தீங்கன்னா, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானார்கள். பாவத்துடைய சம்பளம் என்ன தெரியுங்களா? மரணம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ என்னங்க? நித்திய. If you are an attractor of the holiness, பரிசுத்தத்தை நாடுகிறவனாக நீங்க என்னதான், உங்களை போல பிரம்மாண்டவர்கள் யாரும் கிடையாது. நீ ஜெபிக்கும் போதே காரியங்கள் வாழ்க்கை செய்யப்படும். வெளிச்சத்துக்கு எந்த கலப்பட தேவையில்லை சொல்லி கடந்த சில வாரத்துக்கு முன்பாக சொன்னேன். நெருப்பும் வெளிச்சமும் என்னதுங்க?
தேவனுடைய சமூகத்துடைய அடையாளத்தின் சின்னமாக இருக்கிறது. காட், கடவுளை பத்தி நீ வர்ணிக்கணும்னு சொன்னா வெளிச்சம். கர்த்தர் இருட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் இருட்டா இருக்க கொஞ்சமும் அவர் இடத்துல இல்லைங்க, இடமில்ல. வசனம் சொல்றதுங்க, அவருக்குள்ள என்ன இருக்குதுங்க? முற்றிலும் ஒளியாக இருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருள நடுவாமல் ஜீவ ஒளியில் அவன் நடப்பான்னு சொல்லி யோவான் புஸ்தகம் வாசிக்க கேட்கிறோம். அதே யோவான் புஸ்தகம் சொல்றது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க கேட்கும்போது அவர் ஒளியில இருப்பது போல் நாமும் ஒளியில நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க ஏதுவாக இருக்கு. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமாக நம்மை நாம் வஞ்சுக்குள்ளாக இருப்போம். அவருடைய சத்தியம் நமக்குள் இராது. இஸ் a light bearer. வெளிச்சம், ஒளி. பரிசுத்தம் என்றது என்னது? என்னங்க பரிசுத்தம் என்றது? நீ ஏதோ ஒரு விஷயம் சுமக்க வேண்டியது, காணிக்க. என்னை நான் உமக்கு சமர்ப்பணமாக என்ன பண்றேங்க? ஒப்புக்கிட்டுக்கிறேன். யோசித்து பாருங்க தேவ ஜனமே, இங்க இருக்கிற ஜனங்கள்ல சிலர் மோசையாக இருந்தா இன்னைக்கு பூமி என்னவா இருக்கும்? இன்னைக்கு சிலர்கள் தாவீதாக இருந்தா எப்படி இருந்திருப்பீங்க? உங்களோட லைஃப் எப்படி டர்னிங் பாயிண்டா மாறி இருக்கும்? விசுவாசிக்கிறவங்க இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பாருங்க, நாம எபிரேயர் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 10:10. The book of Hebrew chapter 10:10. எபிரேயர் 10:10 எடுத்துங்க. வேகமா வாசிங்க, ஸ்லோவா வாசிங்க, வேகமா போங்க, சக 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 சகன்னு போங்க. நிறைய வசனங்கள் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் என்னவா இருக்கிறாங்களா? பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க என்னங்க? பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை பாருங்க, சர்ச் உடைய பேஸ் லெவலை பார்த்தீங்கன்னா 3 அரங்கம்: வெளியரங்கம், உள்ளரங்கம், மகா பரிசுத்த ஸ்தலம். என்னங்க 3 அரங்கம்? என்ன அரங்கங்க? பழைய ஏற்பாட்டுடைய கதைகளை பார்க்க போகும்போது வெளியரங்கம். வெளியரங்கத்துல கழுவப்படுவோம். என்ன படுவாங்க? கழுவப்படுவோம். உள்ளரங்கத்துல தேவனுக்காக உகந்த வாசனையாக என்னதுங்க? அவருக்கு முன்பாக நாம் எல்லோருமே காணப்படணும். என்னங்க? 7 குத்து விளக்கு, என்னதுங்க? ஆண்டவருக்காக தூப வர்க்கத்தை போல இதெல்லாம் வந்துட்டு அந்த உள்ளரங்கத்துல இருக்குது. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற இடத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி. அதுதான் ரொம்ப என்னதுங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மனிதர்களாகிய என்னதுங்க லேவி கோத்திரத்துல இருந்து ஒரு மனுஷன், ஆண்மகன் அந்த அறைக்குள்ள பிரவேசித்து என்னதுங்க 1 வயதுல இருந்து 3 வயது உள்ள ஒரு கடாரியை எடுத்து அதை பலி செலுத்தி அதோட ரத்தத்தை எடுத்து போயிட்டு உள்ள இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மேல என்ன பண்ணுங்க? தெளிக்கணும். இப்போ நாம் வெளியரங்கம் சொல்கிறது ஞானஸ்தானம். வெளியில இருந்து ஆண்டவர் நம்ம எப்படி கொண்டு வராங்க? உள்ள ஞானஸ்தானம். நான் மன்னிக்கப்பட்டேன், இப்பொழுது அவருடைய ரத்தத்தினால் என்ன இருக்கிறேங்க? கழுவப்பட்டேன். சோ வெளியரங்கத்துல நம்ம எங்க கொண்டு வராருங்க? சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எங்க தந்துங்க? அவுட் சைட்ல இருந்து இங்க எங்க பண்ணி இருக்கிறாங்க? சோ தேவனுக்கு முன்பாக இப்போ நம்ம தூப வர்க்கமா, உங்க கையில எல்லா கையிலும் பைபிள் வசனம் இருக்குது. தூப வர்க்கமாக 7 வாரமும் 7 குத்துவிளக்குக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 நாட்களும், வாரத்துல 7 நாட்களும் கர்த்தருக்கு நீங்கள் யாவரும் என்னவா இருக்கணுங்க? தூப வர்க்கத்தை போல மெனோரா அப்படின்னா 7 குத்துவிளக்கு என்னவா இருக்கணுங்க? பிரகாசிக்கணும். 7 டேஸும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் சொல்லுங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் என்ன ஆச்சுங்க? பிரகாசம் அடைந்தது. சோ 7 நாட்களும் சபையில என்ன இருக்கணுங்க? நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் பரிசுத்தம் சொன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். எத்தனை நாளுங்க? 7 நாட்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு முன்பாக இவைகளை செய்யணும். சோ வெளியில இருந்து ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு வந்திருக்கிறார்? உள்ள அரங்கத்துக்கு, சர்ச்சு கொண்டு வந்திருக்கிறார். Church is not the final place. Church is not the final place. சபைலாம் கடைசி இல்ல. சபைக்கு அடுத்தது பரலோகம் இருக்கு. எங்க இருக்குதுங்க? சபைக்கு அடுத்தது எங்கங்க? ஃபர்ஸ்ட் வெளியே இருந்த ஆண்டவரை கழுவி மீட்டெடுத்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். சபையில இருந்து ஆண்டவர் இப்ப எங்க கொண்டு போகிறாருங்க? என் பிதாவின் வீட்டுல அநேக அப்படி இராது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை
ஆயத்தப்படுத்துகிறேன். ஆயத்தப்படுத்தின பின்பு நீங்க நான் இருக்கிற இடத்துல உங்களையும் என்ன பண்ணுவாங்க, அழைத்துக் கொள்வேன், சேர்த்துக் கொள்வேன். சோ நம்ம எல்லோருமே இந்த ஃபைனல் பிளேஸ்ன்றது சர்ச்ல நம்ம இங்க தங்கிட கூடாது. எங்கங்க அடுத்த பிளேஸ் எங்கங்க? பரலோகத்துக்கு போகணும். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா இங்க நீங்க ரெடி ஆகணும். எங்க ரெடி ஆகணும்? சபை. இதுக்கு முன்பாக என்னங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு திறவுகோல் இருந்தது, ஒரு கர்டைன் போல ஒரு திறவுகோல் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்துட்டாரு பாத்தீங்கன்னா, இதுக்கு வரைக்கும் ஒரு மனுஷன் உள்ள போகணும், ஒரு மனுஷன் வெளியே வரணும், அவன் ரத்தத்தை தெளிக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், அதெல்லாம் அந்த சடங்காச்சாரியங்கள் எல்லாம் நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த திறவுகோலை நான் என்ன பண்ணுகிறேன், என்ன பண்றேன், கிழித்து என்ன பண்ணாங்க, அவுத்து போடல. என்ன பண்ணாரு தெரியுங்களா? ரெண்டாக திறவுகோல் என்னாச்சுங்க, ரெண்டாக கிழிந்தது. உடனே இப்பொழுது பரிசுத்தம், மகா பரிசுத்தமான எடுத்து போகிறதுக்கு ஆண்டவர் ஒப்பீனியன் கொடுத்தார். விசுவாசிக்கிறோம். யார் மூலியமாக? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமாக. இதுதான் நீங்க எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க 22ல வாசிக்க கேட்கும் போது, ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி 20, 21, 22 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரே ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லைங்க, பாவ மன்னிப்பு உண்டாகாது. இல்ல. சோ யார் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு? யாருங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இந்த ஜீசஸை மீட் பண்ணணும், சந்திக்கணும் சொன்னா நாம் பாவியா இருந்து அவரை சந்திக்கலாம். நாங்க கரெக்டா? நாங்க நம்ம பாவியா இருந்து தானே ஏசப்பாவை சந்திச்சோம். பரிசுத்தமாவே ஏசப்பாவை கண்டுபிடிக்கலாம். நம்ம என்னவா இருந்தோம்? நாம் பாவியா இருந்தோம். ஏசப்பா, இந்த பாவி மேல நீங்க என்னவா இருங்க, மனம் இருங்க, கிருபையா இருங்க, தயவா இருங்க, நீதியா இருங்க, எங்களுக்காக நீங்க வழக்காடுங்க. ஏசப்பா சொன்னார், மகன் அதெல்லாம் பார்க்கல, மாமங்க நான் உன்னை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார், கெட்டியா உறுதியாக ஆண்டவர் பிடிச்சுக்கிறார். ஆனா பரிசுத்தாவியானவர் அவர் அப்படி செய்ய மாட்டார். அவருக்கு என்ன வேணும்? சோ ஏசப்பா உன்னை சுத்திகரித்து இருக்கிறார். ஆனா பரிசுத்தாவியானவர் உன்னை சுத்தமாகவே வைத்துக் கொள்ளார். சர்ச்ல 365 நாளும் நீ பரிசுத்தமா இருக்கணும்னா நீ யாரை சந்திக்கணும்? பரிசுத்த. இப்போ எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழணும். Everyone should live holy. எதுங்க? எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்க. Hebrew 12:14 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. யாவரோடு சமாதானமாக இருக்கவும், யாவரோடு சமாதானமாக இருக்கவராக, பரிசுத்தமுள்ளவராக இருக்கவும். நீங்க என்னவா இருக்கணுங்களா? இன்னைக்கு பிளெஸிங்கா இருங்க. உங்களுக்கு கார் வரும், பிளேன் வரும், ராக்கெட் வரும், புல்லட் வரும், உங்க வீட்டு பக்கத்துல மெட்ரோ ட்ரெயின் வரும். இதெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், அதெல்லாம் ஈஸி தான். ஆனா எல்லாருமே பரிசுத்தமா வாழணும்னு சொல்றதுதான் கஷ்டம். ஏன்னா இந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு போன உடனே ஒரு கொலா சண்டை இருக்கும், ஓனர் கிட்ட சண்டை இருக்கும், எஜமானர் கிட்ட சண்டை இருக்கும், வீட்டுல கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை இருக்கும், பிள்ளைங்க இடத்துல ஒரு பேச்சு இருக்கும், நாங்க பெற்றோர் இடத்துல ஒரு பேச்சு இருக்கும், கோபம் வரும், ஆளுங்க வரும், எரிச்சல் வரும், தூக்கி விசாரிக்கு உங்ககிட்ட வெறும் எப்போதுமே உங்ககிட்ட இதே பாடான்னு சொல்லி இழுத்து சண்டை போடணும். ஆனா சர்ச்ல அந்த பரிசுத்தர் வீட்டுல இருக்கிறவங்க யோசிப்பாங்க, இவ்வளவு நான் கிளி கடிச்சிச்சு வீட்டுல, இங்க வந்து என்ன சொல்லுது, பரிசுத்தம் அந்த என்ன அப்படின்னா, புரியுதுங்களா? அப்போ பரிசுத்தம் என்றது வெறும் சர்ச்சில் மாற்றம் கிடையாது. பரிசுத்தன்றது எல்லா இடத்துலயும் இருக்கணும். என்னங்க? கடினமான இடத்துல இருக்கணும், துக்கமான இடத்துல இருக்கணும், வேதனையான இடத்துல இருக்கணும், சந்தோஷமான நேரத்துல, எல்லா இடத்துலயும் என்னவா இருக்கணுங்க? இது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? பைபிள் சொல்லுது எல்லா இடத்துலயும் சமாதானமா இருங்க. அடுத்தது பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் என்னங்க? பரிசுத்தம் இல்லாத என்ன பண்ண முடியாது? இப்ப சொல்லுங்க, ஏன் உங்களோட கனவுல பேய் மாத்திரம் வந்து பேசிட்டு போகுது? சொல்லுங்க. நாங்க கண்ணு மூடனா 2 நாய் வந்துட்டு ஊ அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொல்லுவோம். கனவுல யார் வரணுமா? தர்சனத்துல யார் வரணுங்க? தேவ தூதர் இறங்குறதும் ஏறுறதும் என்ன வரணுங்க? நமக்கு யார் வராங்க? வெறும் பைனான்ஸ்காரங்க வர மாதிரி, எப்ப கட்டுறீங்க, எப்ப பாருங்க, எப்ப கொடுக்குறீங்க, இதுதான் நமக்கு வந்து. கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறாருப்பா? பரிசுத்தம் இல்லாத யாரை தரிசிக்க முடியாதா? அது கூடாத காரியம். கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல இருந்தா நம்ம எல்லாருமே பிளேன் டிக்கெட் வாங்கி போய் போட்டோம், போய் சேரலாம்.
என்னங்க கடவுள் இங்கதான் இருக்கிறாரு நம்ம எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரும் போயிட்டு என்னங்க வீடு கூட வித்து கூட என்ன பண்ணலாம்? போயிட்டு அவர் ஒரு வாட்டி சந்திச்சுட்டு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களை பத்தி தான் இன்னைக்கு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம், எங்க வீடு வாசல வித்துட்டு வந்து அவங்க என்னங்க சொல்லலாம். நான் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறேன். இஸ்ரேல் வந்துட்டு அவர் வாழ்ந்த இடம், ஊழிய செய்த இடம், நாங்க கலிலியா கடற்கரை ஓரம், நாங்க பி ஆட்டிடியூட்ன்ற நிறைய இடங்க சபைங்க எங்கெல்லாம் ஏச பண்ணி அங்கெல்லாம் சர்ச் ஆயிடுது. எங்கெல்லாம் நின்னாரோ அங்கெல்லாம் சர்ச். என்னங்க அசென்ஷன் சர்ச், ரிசரக்ஷன் சர்ச் அப்படி பேர் வைக்கிறாங்க. எல்லாம் ஊர்ல எங்கெல்லாம் நின்னாரோ எல்லாமே சர்ச்சுங்க. ஒருவேளை ஏசப்பா அந்த ஊர்ல இருந்திருந்தா நம்ம வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? எங்க போய் தங்கிட்டு இருக்கலாம்? இல்லையே, கடவுள் அங்க இல்லையே, அவர் உனக்குள்ள தானே இருக்கிறாரு. பரிசுத்தத்தை நாடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்தம் இருந்தாதான் கடவுளே நீ ஆராதிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாத தேவனை நீ பிரியப்படுத்தவே முடியவே முடியாது. வாசிங்களேன் மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வாங்களா? தேவ ஜனமே, யார பார்க்கிறதுக்காக நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்க? சிலர் கேக்குறாங்க இல்லையா வீட்டுல, யார பார்க்கிறதுக்கு நீ சர்ச் எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு சொல்ற, அப்ப யாரு இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. வச்சுக்கிறது சிலுவை, அது ரெட் கலர்ல வச்சுக்கிறோம். வேற யாரும் பாக்குவீங்க? சேரும் டேபிளும் மைக்கும் ஃப்ரிட்ஜ் இல்ல ஏசி இதுதான் இருக்குது. வேற யாரும் இங்க பாக்கிறதுக்கு இருக்கிறாங்க? அவனுடைய பாரத்தை சுமந்து கொண்டு வர்றதே பெரிய கஷ்டம். ஆனா நம்மள வீட்டுல அப்படிதான் கேட்பாங்க, என்ன அப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்ற யார் இருக்கிறாங்க அங்க? நானும் உங்களுக்கு ஒழுக்கமா சொல்றேன், கேமரா இருக்கிறதுனால கேமரா இல்லாத உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஆனா அது சொல்ல முடியாத ஒரு யார பார்க்க போறேன்னா நமக்கு யார பார்க்க போயிட்டு போனாங்க அங்க? அவங்க யூத்தா நாங்க இப்ப பூத் ஆயிடுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? Hey, we come to serve a living God. ஏசப்பா ஆராதிக்க வரோம். Our mind is on God. என்னதுங்க, நம்ம வந்துட்டு தப்பு செய்யணும்னா சர்ச் கிடையாதுங்க, அது உலகமே இருக்குதுங்க. சர்ச்சுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? காட ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும், பரிசுத்தமாகணும். இன்னைக்கு பாசங்களுக்கு பரிசுத்தம் சொல்றாரு. பரிசுத்தம் இருந்தாதான் தேவனே என்னங்க தரிசிக்கவே முடியும். இப்ப எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். என்ன காரியங்களா? எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என்னங்க, இப்ப இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாத தேவனுக்கு நம் வாழ்வது என்னதுங்க? அவருக்காக ஜீவிப்பது என்னதுங்க? என்ன வேணுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் அடையாளம்? தேவ ஜனமே, சர்ச் உள்ள நுழையும் போது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா, உலகத்துல இருக்கிற பாவி லிஸ்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து சேர்றேன். அந்த மாதிரி யாரும் நான் ஜெபம் பண்ணிக்கிறாங்களா? அப்போஸ்தலன் பவுல், பாவியே பிரதான பாவி நான் தான், என்னை கழுவி எடுங்க, உம்மை தரிசிக்க நான், இந்த கண்கள் உம்மை காண நான் வாஞ்சிக்கிறேன். என் ஹார்ட்டுக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. I'm very very need of you this hour. Please வாங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே. நான் உங்களுக்கு சொல்றேன், இடி உலகமே உங்களுடைய இருந்து ஏசப்பா என்ன வேஸ்ட் ஆயிடும். உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வர பில் கேட்ஸ், அவரோட மனைவி அவரை விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாதிக்கு பாதி சொத்து கிடைச்சிச்சு, வாழ்க்கை சமாதானம் இல்லை. உலகத்துல அதி கோடீஸ்வர எது குறைவா இருந்தது நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கோடீஸ்வர வீட்டுல அந்த அம்மா சொல்லிட்டாங்க, உங்களோட நான் வாழவே முடியாது, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருந்தா, நான் செப்பரேட்டா போறேன், நாங்க செப்பரேட்டா என்ன பண்றேன், நான் வாழ்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணம் இருந்தா நம்ம நல்லா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி. நோ வே, நோ வே. யூ cannot please having money. பரிசுத்தம் வேணும். இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்ம கிட்ட நல்ல ஒரு வீடு வாசல் கூட கிடையாது, ஆனா கர்த்தர் முழு இருதயத்தோட தேடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு சரீரத்துல வியாதி இருக்கலாம், ஏசப்பா தேடி வந்து ஏசப்பா மேல கிருபையா இருந்து அனுகிரகமா இருக்க மாட்டீங்களான்னு என்னங்க, பணத்துக்காக நிறைய பேர் சொல்றாங்க we are rise back Christian சொல்லி.
என்னங்க இவங்க கிறிஸ்டியனுக்கு மாறுறது காரணமே அரிசி பருப்பு கொடுக்குறாங்களாமே, அதனாலதான் இவங்க கிறிஸ்டியன்ஸா மாறிட்டாங்க. ஆமாடா, நாங்க பிறந்ததுல அரிசி பருப்பே பார்க்கல, இப்பதான் பாதில எடுத்து நீங்க கொடுத்தீங்க, நாங்க அரிசி பருப்பு இப்பதான் பாக்குறது, சோனாமா சரியா இல்லன்னா இது டாடா அரிசியா நாங்க இப்பதான் பாத்துருந்தோம். என்னங்க பொழுதுல நம்ம பார்க்கல, கஞ்சி கிஞ்சி குடிக்காத இவ்வளவு பெருசா வந்துட்டோமா, திடீர்னு அரிசி மூட்டை எடுத்துக்கணுமா, எப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வருது பாருங்க. விசுவாசிக்கிறவங்க ஏதோ பிரியாணியே பார்க்காத மாதிரி சிலர் சொல்றாங்க, என்னன்னு பிரியாணியே பார்க்காம இந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னு சிலர் திட்டுறாங்க பாருங்க. ஆண்டவர் 3 வேளை கிருபை தயவு இரக்கத்தை பாராட்டி இந்த நாள் வரைக்கும் நடத்தி செல்லிருக்கார். விசுவாசிக்கிறவங்க நான் தேவனை தேன ஒரே ஒரு காரணம், அசுத்தமா இருந்தேன், இப்ப பரிசுத்தத்தை நாடுங்க, அவ்வளவுதான் சிம்பிள். அசுத்தமா இருக்கும்போது உலகத்துக்கு ஒத்து போயிருந்தேன், பரிசுத்தமா வாழும்போது உலகத்தை வேணாம்னு சொல்லிட்டு வேதத்தை பைபிளை பிடிச்சிட்டு நான் சர்ச் பண்ணேன். What God gives me peace, joy, happiness. என்ன கொடுக்கிறார் ஏசப்பா? சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம். இதுக்காக தான் ஏசப்பா தேவை. அவர் இதுவரைக்கும் நான் முகமுகமா பார்க்கல, ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு நாளைக்கு அவரை என்ன பண்ணுவாங்க, முகமுகமாக இந்த பரிசுத்தமான தேவனை நானும் பரிசுத்தமா தேடணும் சொல்லி எனக்குள்ள வாஞ்ச. சங்கீதம் 96 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. Psalms 96:9 69 இல்ல 66:9 96:9 அலங்கார பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கொள்ளுங்கன்னு சொல்லி வாசனம். Psalms 96:9 Worship the Lord the splendor of his holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க? கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. வர்ஷிப் பண்ணும்போது மௌன குரு மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களை ஏந்திரீங்க, கையை தட்டுங்க, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க எப்படி ஜட மாதிரி உட்காந்து அப்படியே உட்கார்ந்தோட நான் பாடிட்டே இருப்பேன். என்ன முறிச்சு பார்த்ததுனால கண்ண முடி தியானத்துல இருக்கு. என்னங்க நம்பாளுங்க அப்பதான் முறிச்சு இந்த மாதிரி ஆராதிக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? உனக்கு பாடு வரதோ பாடல் வரலையோ 2 கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவரே கையை உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறது நன்றி. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன். இப்படி உட்காரவே கூடாது. ஆப்பிரிக்கா நீங்க கண்டத்துல எனக்காக வாய்ப்பு சபைக்கு போனா உட்கார மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷன் ரிதம்ல இருப்பான், டான்ஸ் ஆகிட்டு காலில் தட்டிட்டே இருப்பான். என்னங்க the darkest continent of the world but very highest spiritual level ஜனங்க இருக்கிறாங்க. ஊடு நிறைய விஷயம் மாந்திரகெல்லாம் நிறைய இருக்குதா இல்லன்னு சொல்லல, பட் ஆவிக்குரிய விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர்களை மிஞ்சி யாருமே கிடையாது நான் சொல்றேன். என்னங்க அவங்ககிட்ட நல்ல இசைக்கருவி இருக்காது, கையை தட்டி ஆராதிப்பாங்க. கடைசியா என்னைக்கு கை தட்டி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டுவோம், தக்க 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 தக்க, கையை உயர்த்துவோம், தக்க 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 தக்க. இப்படிதான் ரோபோ மாதிரி ஓடி இருக்குது நம்ம சர்ச்சுங்க. எப்படி ஓடிட்டு இருக்குதுங்க? இப்படிதான் ஓடிடுது. நடனாடுவோம் இப்படிதான் ஓடிடுது. ரோபோ கண்ட்ரோலிங் அமுத்தின உடனே என்ன எடுத்துங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு கையை தூக்கணும். ஏங்க அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தோணாதா? நீங்க பரிசுத்த அலங்காரம் என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் உங்களுடைய இருக்கிறவங்க வானத்துக்கு நேரம் உயர்ந்தப்பா உம்மை ஆராதிக்கிறோம், I thank you God, I praise you God. இந்த பாடல் ஏதோ பாடுறாங்க, எனக்கு புரியல, எனக்கு தெரியல, ஆனா உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் சபைக்கு ஜனங்களுக்கு அல்ல, இந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு மற்றும் என்னிடத்துல இருந்து உமக்கு நான் ஆண்டவரே ஒரு அன்போட கடிதத்தை நான் எழுதுகிறேன், அது உமக்கு மட்டும் தான் போய் சேரணும். அதான் பைபிள் சொல்லுது, ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன். என்ன வசனம் சொல்லுது பாருங்க, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குவாங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு தமாஷான விஷயம் என்ன தெரியுங்களா? பாதாளத்துல கடவுளை ஆராதிக்க மாஞ்சிக்கிறாங்க, அங்க ஆனா ஆராதனை இல்லை. பாதாளத்துல என்னங்க ஏசப்பாவை எங்க ஒரு இடத்துல தொழுது கொள்ளணும் ஆராதிக்கணும் அவங்க நினைப்பா, ஆனா அங்க என்ன இல்லைங்க, என்ன இல்ல, ஒரு இசைக்கருவி கூட கிடையாது. நெருப்புல என்ன ஆயிடுறாங்க, வறுத்து இருப்பாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் வறுத்துன்னு இருப்பாங்க, அந்த பக்கம் எண்ணெய் ஊத்துங்க அப்படின்வாங்க. என்ன இருக்குங்க, நெருப்பு மேல ஊத்திட்டே இருப்பாங்க, வறுத்துன்னு ஆளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க. பரலோகத்துல ஃபுல்லா ஆராதனை. பரலோகத்துல என்ன இருக்குதுங்க, ஃபுல் தாங்க.
துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் என்ன தெரியுங்களா? பரலோகத்துல 3 விஷயம் என்னங்க? இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவராகிய நீங்க பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் இரவும் பகலும் என்ன பண்றாங்க? சொல்லுகிறாங்க. பூமியில அங்க இல்ல, ஆனா முயற்சி செய்யறாங்க. இங்க இருக்குது, இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இருந்தோம், இந்த பக்கம் அனலும் இல்ல. வெளிப்பாடு ஒரு வசனம் எடுக்கிற, வெளிப்பாடு புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க பாக்கலங்க. The book of Revelation, வெளிப்பாடு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. The book of Revelation 15:4. நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று ஜாதிகள் உம்மை போற்றி துதிக்கும். கர்த்தாவே, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே யாரா இருக்கிறீங்க? பரிசுத்தர். என்னங்க? அப்ப இப்ப அவர் ஆராதிக்கிற ஜனங்க நீங்க என்னவா மாறுவீங்க? என்ன ஆவீங்க? அவர் பரிசுத்தர். இப்ப அவரை தொழுகிறீங்க, ஸ்தோத்திரம். நீங்க பரிசுத்தர் நீங்க சொல்ல சொல்ல நீங்க என்னவா மாறுவீங்க? இப்ப பிசாசு என்னவா மாத்திட்டு இருக்குது? கை, காலு, வாய், மூக்கு, கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற தவிர வாயில என்ன வர மாட்டேங்குது? ஒரு ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, ஹல்லேலூயா வர மாட்டேங்குது, கையை தூக்கினா முடிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கிறோம் நம்ம. ஆண்டோட வசனம் சொல்றது, நீங்க அவரே பரிசுத்தர் 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 நீங்க அவரை சொல்லிட்டே போகும்போது அவருடைய பரிசுத்தத்துடைய ஆனா அனல் உங்களையும் பரிசுத்தம். You are getting connected with heaven. பரலோகத்தினுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ போய் கனெக்ட் ஆகுற. விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு church has become to a place of criticism. யார குறைய கண்டுபிடிக்கலாம், யாரை இன்னைக்கு நம்ம கீழே போட்டு தாக்கி பேசலாம், யார ஒரு காமெடி பீஸா மாத்தலாம். இன்னைக்கு சர்ச் ஆராதனை இடத்துல இருந்து இன்னைக்கு குறை பேசுகிற இடத்துக்கு வரைக்கும் வந்தாங்க. எந்த இடத்துல இருந்து எந்த இடங்க? நாம கூட சொல்றோம், வாழ்ந்தாலும் உமக்காக தான், என்னங்க மரிச்சாலும் இருக்குதுங்க அந்த மாதிரி பாட்டு. வாழ்ந்தாலும் உமக்காக தான், மரித்தாலும் என்னங்க உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உண்மைதானே நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம பாடுறோம். என்னங்க அதோட அர்த்தம்? என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, உண்மை நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? நாம உங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறவங்க. So worship brings holiness. நீ ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க என்ன இடம் தெரியுங்களா? என்ன இடங்க? பரிசுத்த தனத்துக்குள்ள உனக்கு ஒரு போர்வை மாதிரி வரும். போவாஸ் போவாஸ் உன் போர்வையினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உங்க அன்பினால் என்னை, உங்க அடிமை நானையா, என்னை காப்பாத்துகிற கடமை உமதையா. உங்களுடைய கடமை ஆண்டவர். எப்படி வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. என்னங்க? வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொலனைக்கும் பயங்கரத்துக்கும் விபத்துக்கும் உன்னை தப்பி வைக்க பரலோகத்துல ஒரு தேவன் அமர்ந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? என்னங்க? தேவனுக்கு கர்த்தர் இருட்டுல ஒரு நிழல் கூட உங்களை டச் பண்ண முடியாது. அவருடைய பர்மிஷன் உன்னோட வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா விசுவாசிக்கிறீங்களா? மேல ஒரு God அமர்ந்து இருக்கிறார், ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார், தயவு உள்ளவராக இருக்கிறார். It's an unchanging, unparalleled God. அவருக்கு பூவும் விளக்கு ஏத்துறதுனால அவர் பரிசுத்தம் இல்லைங்க, உன் வாயினால் அவர் ஆராதிக்கிறார். அப்பா நீங்க ஸ்தோத்திரிக்கிறோம். மங்கி போகிற ஒரு பூக்குள்ள இவ்வளவு மேன்மை இருக்கும் போது, மங்காத தேவ ஜனமே நீ ஆராதித்தால் தேவன நாமம் எவ்வளவு தூய்மை கொள்ளும். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்களா? வசனம் சொல்றது, வாயை விரிவாக தர, அப்பொழுது நான் உன்னை நிரப்புவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் காத்துக் கொள்வேன், உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், உன்னை நாவுகளை எப்பொழுது தேவனுக்கு முன்பாக திறந்த நாவுகளாக. விசுவாசிக்கிறவன் உன்னுடைய ஆவிக்குரிய உணவை பரிசுத்தமாக. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிட்டாங்களா? இந்த வசனம் முடிச்சிட்டீங்களா? தேவர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். எல்லாரும் வந்து உமக்கு முன்பாக என்ன செய்வாங்களா? தொழுது கொள்வார்கள். என்னங்க என்ன செய்வானா? ஒரு நாளை வரும், தேவனுக்கு முன்பாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளிப்பாடு புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 11ல இருந்து நம்ம வாசித்து முடிச்சிடலாம் பாருங்க. The book of Revelation 20, வெளிப்பாடு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கிற
அது மேல் வீற்றிருக்கிறையும் கண்டு. சோ ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்தின் மேல் இருக்கிறார். என்னங்க, திங்க் அபவுட் கிங். ஒரு ராஜா, ராஜா எங்க இருக்குவாருங்க? சிங்காசனம். எப்படி இருக்கும்? உலகத்திலே பார்க்க போனீங்கன்னா ரொம்ப அதிகமான அழகான சிங்காசனத்தை சாலமன் ராஜா வைத்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவைகளுக்கு 7 சிங்கங்கள் இருந்ததா. அவருடைய படியில இருந்து நீங்க போனீங்கன்னா என்ன இருக்குங்க? 7 lions இருக்குமா. அவருடைய மேஜையில இருந்து அப்படியே பார்க்க போனா என்னங்க 7 சிங்கம். ஒவ்வொரு படியிலும் ஒரு சிங்கம் அப்படியே கர்ஜிக்கிறது. சோ இந்த பக்கம் ஒரு 7, இந்த பக்கம் ஒரு 7 சிங்கங்கள் இருக்குமா. என்ன மாதிரி எல்லாமே பொன்னிலே இருக்காமா. எவ்ரிதிங் இஸ் பியூர் கோல்ட். என்ன பிரம்மாண்டம் இருக்கு இல்லைங்களா? என்னங்க, என்ன வைடூரியம் இல்லவா? நம்முடைய ஊர்லயும் பார்க்க போகும்போது பேரரசர்களாக என்னதுங்க, ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்கள், சோழ ராஜாவானாலும் சரி, மராட்டி ராஜாக்கள் ஆனாலும் சரி, நம்ம கர்நாடகாவில் இருந்த என்னங்க விஜயவானா ஹம்பியுடைய ராஜரீகமான வித்தியாசமான நீங்க ராஜரீகத்தை பார்த்தாலும் கூட என்னங்க ஒரு ராஜா அதிபதி முழுமையாக ஆளுகை செய்தவர் இருந்திருக்கிறார். இந்த ராஜா வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிறார். என்னங்க, நான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தை கண்டேன். அது மேல் எவ்வளவுங்க சிங்காசனங்களா சிங்காசனமா? என்னங்க, ஒன்னா ரெண்டா? என்னங்க, எத்தனை? ஒரே ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனம் மேல ஒருத்தர் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் என்னங்களா? சோ காட் இறங்கி வரும்போது, ஒரு நாள் இறங்கி வரும்போது என்னங்க, வானமும் பூமியும் அதுக்கு இடம் என்னங்க, வானமும் பூமியும் அகன்று போனது என்னங்க, அதோட இடத்தை என்ன பண்ணாமா? காட் வராருன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ யாரோ ஒரு மினிஸ்டர் வராங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? சைடுல போயிட்டு என்ன பண்றோம்? ஜிப்தா போய் நில்லு, நீ என்ன பண்றப்பா, நீங்க நான் இங்கதான் நிக்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் பண்றோம், கொடுத்தே கொடுக்கும். இப்ப ராஜா வருகிறா, வானமும் பூமியும் அந்த அந்த ராஜாக்கு இடத்தை என்ன பண்ணுங்க, அகன்று போனது. யோசிச்சு பாருங்க, சயின்ஸ்ல இந்த வார்த்தை கேட்டீங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஆல்ரெடி வந்துட்டு நிறைய சயின்ஸ் டாபிக்ல நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான நிகழ்வு, வானமண்டலத்துல பயங்கர ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2026க்கு பாத்தீங்கன்னா நிலாவுக்கு ஒரு டீம் போனோம், மார்ஸ் என்ற ஒரு இதுக்கு அதுக்கு ஒரு டீம் போனோம். 2030க்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ரானமிக்கலி நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. 250க்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்டு வைட்ல வந்துட்டு ஃப்ளையிங் தட்டுற பிளேன் வரைக்கும் இன்னைக்கு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. 250 என்னங்க 2025ல இருக்கிறோம். இன்னும் 25 வருஷத்துல என்ன இருக்குதுங்க என்னங்களா, பறக்கிற காருங்க வந்துடும். அந்த மாதிரி டெக்னாலஜிக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க வேர்ல்டு கைக்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. தட் இஸ் போன், செல்போன் டெக்னாலஜி என்ன இருக்குதுங்க, அதிகமான வளர்ச்சியை பார்க்கிறோம். நான் ரீசெண்டா பார்த்த விஷயம்னா, ரஷ்யால பாத்தீங்கன்னா கேன்சர்களுடைய பேஷண்ட்டுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரஷ்யன் சிட்டிசன் தான் இப்போ போயிட்டு இருக்குது, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். இப்போ நமக்கு எப்படி வேக்சின் எப்படி கொடுத்தாங்க ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல்ல, அந்த மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் ஃப்ரீங்க. என்ன ஸ்டேஜ் கேன்சர் இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் போயிட்டு, சும்மா ஒரு போய் இன்ஜெக்ஷன் போட்டா போதும், வேக்சின் மாதிரியா கேன்சரே வராங்க. இப்ப இந்தியால வந்துட்டு ஒரு கம்பெனிக்காரங்க வந்துட்டு நிறைய பேர் டயபெட்டிக்கல் பேஷண்ட் இருக்கிறாங்க சொல்லிட்டு அதனுடைய அந்த டிஎன்ஏவே மாத்தி அவங்களுடைய வரப்போற அடுத்த தலைமுறையிலிருந்து அவங்களுக்கு டயபெட்டிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு வராங்க. என்ன டெக்னாலஜி! நான் நேத்து பார்த்த ஒரு விஷயம் நான் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செல், உடம்புக்குள்ள ஒரு செல்ல உற்பத்தி செய்யறோமா, அந்த உற்பத்தி செய்தா 250 வருஷம் மனுஷன் உயிரோட வாழும். அந்த செல் என்ன பண்ணாங்க உடம்புக்குள்ள 200. இந்த விஷயமெல்லாம் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஏதோ உங்களுக்கு சொல்லணும் நான் சொல்லுங்க. 250 வருஷம் உயிரோட வாழ்வான், லீவ் பண்ணுவான். அவன் ஆமென் சொல்றீங்களா? என்ன டெக்னாலஜி எங்க போயிட்டு இருக்குது, விசுவாசிக்கிறீங்களா? ஆனா பெரிய டெக்னாலஜி ஒண்ணு இருக்குதுங்க, அதுதான் காடோட டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி யாருமே என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து உட்கார்ந்தா வானமும் பூமியும் என்ன பண்ணாங்க, அதுக்கு இடம் கொடுக்கணுமா, அதுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் சின்னவர்கள் பெரியவர்கள்
முன்பாக நிற்க கண்டேன். யார் யாரெல்லாம் நிக்கிறாங்களா? சிறியோரும் சின்னவங்க இருந்து பெரியவரும். பெரியவங்க வரைக்கும் யாருக்கு முன்னாடி நிக்கணும்? தேவனுக்கு முன்பாக. கடவுளுக்கு முன்பாக. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்தமான தேவ ஜனமே, ஒரு நாளைக்கு நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக நிக்கணும். தப்பித்துக் கொள்ள முடியுமா? Can you escape? மரித்தோராகிய சிறியவரும் பெரியவரும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்கிற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. என்னங்க, என்ன புஸ்தகம் அது? வேறொரு புஸ்தகம், வேறொரு புஸ்தகம், வேறொரு புஸ்தகம். நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் எழுதுகிறார், கணக்கிடுகிறார். காட் அதை கவுண்ட் பண்ணுகிறார். வேறொரு புஸ்தகம் தான் தெரியுங்களா? ஞாபக புஸ்தகம், நினைவு புஸ்தகம். உன்னை பத்தி ஆண்டவர் எழுதிட்டே இருக்கிறார். நீங்க ஏதோ தற்காலிகமா சர்ச்சுக்கு வந்து ஆராதிச்சுட்டு நீங்க போறீங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். என் பிள்ளைங்க என்னை தேடி வந்தாங்க, தன் இடுக்கமான சூழ்நிலை என்னை தேடி வந்தாங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் காட் எழுதிட்டு இருக்கிறார். அந்த புஸ்தகம் எழுதப்பட்டபடியே அந்த மனுஷர்களுக்கு தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னுள் மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் தண்ணீர் உள்ளது யாவற்றையும் ஒப்புவிட்டது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. தங்களில் உள்ள மரித்தவர்களையும் ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியைகள் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு. ஏன் பரிசுத்தமா வாழன்னு சொல்கிறேன்? அது ஒரு கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்துரும். அதுதான் பரிசுத்த. பரிசுத்த ஏன் சொல்லுகிற? மறுபடி உங்களுக்கு 1000 பிரசங்கம் இருக்குதே சொல்லாம. ஏன் மோசை பார்த்து உன் பாதரட்சியத்தை நீ கழட்டு, நான் உன்னிடத்துல பேசணும்னு சொல்கிறாரு? ஏன்னா மோசைக்கு முன்பாக பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வைத்தார். நீ பரிசுத்தமா வாழ்றியா? உனக்கு முன்பாக என்ன இருக்கு தெரியுங்களா? பெரிய கனமான ஒரு பிரமாத ஊழியம் இருக்குது. காடுக்கு முன்னால நிக்கும்போது நீ தலை குனிய மாட்ட. காடுக்கு முன்னால நிக்கும்போது தலை நிமிர்ந்து நிற்ப. ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை வாழாக்க மாட்டேன், உன்னை தலையாக்க மாட்டேன், உன்னை கீழாக்க மாட்டேன். உன்னுடைய கிருத்தியங்கள் கர்த்தர் அறிகிறார். பரிசுத்தத்துக்காக நாம் நாடுவோம். ஜெபிப்போமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு முன்பாக shall we all close our eyes and pray? அப்பா உமக்கு நன்றி ராஜா. ரபந்தரபோ ஷேரே பேஸ்தர நோந்தரபா நகதியாதர மாந்தரபோ. இந்த பரிசுத்தத்துக்காக எங்களுடைய ஜீவியங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord, bring us to the holiness. பரிசுத்தம் 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 பரிசுத்தம். சபை இன்னைக்கு பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போக தகவனே. Lord, take us back to the old days. அப்போஸ்தலர் நாட்களை செலவழித்த அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போக தகவனே. ஆதி திருச்சபை ஆனது எவ்வளவு ஒரு கடினமான பாதையில உருவாக்கப்பட்டது தகவனே. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு முன்பாக மன்றாடுகிற தகவனே. We are not asking for name, fame, பேர், புகழ், ஆஸ்தி, பாஸ்தி, பணத்துக்காக ஜெபிக்கல, பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம் தகவனே. எங்களை விட்டு பிரியாத ஒரு நல்ல பங்கு நீங்க தான் தகப்பன், நீங்க தான் ஆண்டவரே. ப்ளீஸ் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக நாங்கள் சமாதானத்தோடு வாழணும், உங்களுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு வாழணும், உங்களுக்கு முன்பாக குறையில்லாத வாழணும், உங்களுக்கு முன்பாக நிறைவாக வாழணும். அந்த கிருபை சாக்கியத்தை நீங்க எங்களுக்கு தருவீர்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் அல்ல, இது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் தகப்பன். We are not here to impress people, not other churches, not the pastors, not the world. உலகத்தையும் சபையும் ஊழியக்காரர்களை பிரியப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யவில்லை. ஏசப்பாவுக்கு முன்பாக பணிந்து குனிந்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க தகவனே. எங்களுடைய இறுதி அத்தியாயம் உங்களுக்கு பிடித்தமாக அத்தியாயமாக மாறட்டும். எங்க கடைசி நாட்கள் உமக்கு முன்பாக பூர்ணமான ஊழியமாக மாறட்டும். ப்ளீஸ் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை சபைக்குள்ள கொண்டு வாங்க தகப்பனே. இந்த பரிசுத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த பரிசுத்தத்துக்காக நாடுகிறோம், இந்த பரிசுத்தத்துக்காக யுத்தம் செய்கிறோம், இந்த பரிசுத்தத்துக்காகவே நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. அப்பாவுடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.